يا أيها الذين آمنوا لا تلهكم أموالكم ولا أولادكم عن ذكر الله وقال النبي صلى الله عليه وسلم تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنتي ورسوله. சிறப்பான இந்த நூருல் இஸ்லாம் மக்தபு மாணவ மக்தபினுடைய ஆண்டு விழா 5ஆம் ஆண்டு விழா சிறப்பான முறையிலே நடந்தேறிக் கொண்டிருக்கின்றது. இந்த ஊரின் பெயர் மானங்காத்தான். உண்மையிலேயே தீனுடைய மானத்தை காட்டிவிட்டார்கள் மௌலானா அவர்கள். உண்மையிலேயே தீனுடைய மானத்தை காட்டிவிட்டார்கள். மானங்காத்தான் ஹஜ்ரத் முஹம்மது முஹையீன் அவர்கள் மானத்தை காட்டிவிட்டார்கள். மானங்காத்தான். பல கிராமங்களுக்கு நான் சென்றிருக்கின்றேன். தீனுடைய விழிப்புணர்வு இல்லாமல் ஒரு சமூகம் இன்றைக்கு இளைய சமூகமாக வாலிப சமூகமாக மாறி இருக்கின்றது. அவர்களுடைய நிலைமை இன்றைக்கு என்ன என்று சொன்னால், போதைப் பொருள் கலாச்சாரம், மது பழக்கம், சூது, இவைகளில் கவனம் செலுத்திய அந்த இளைய சமுதாயம், இஸ்லாமிய இளைய சமுதாயம் இன்றைக்கு தரிகட்டு போய் சுற்றிக் கொண்டிருக்கின்றது. எப்போது இளமையிலேயே இது போன்ற மார்க்க கல்வி, இஸ்லாமிய ஞானம், அறிவு ஞானம் அவர்களுக்கு போதிக்கப்பட்டு விட்டதோ, அப்பொழுது அவர்கள் தங்களுடைய மவுத் வரைக்கும், தங்களுடைய இறப்பு வரைக்கும் அவர்கள் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சஹாபாக்களுக்கு, தங்களுடைய குழந்தைகள், அவர்களுடைய தத்தம் குழந்தைகளுக்கு ஒழுக்கம் கற்பித்து வருமாறும் அவர்கள் உபதேசித்திருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு அருமையான சம்பவம் கூட இடம்பெற்றிருக்கின்றது. நான் இங்கே ஒரு பெரிய சொற்பொழிவு நிகழ்த்துவதற்காக வரவில்லை. எனக்கு பின்னால் பெரும் சொற்பொழிவு ஆற்றுவதற்காக சகோதரர் ஷௌகத் அலி உஸ்மானி அவர்கள் வருகின்றிருக்கின்றார்கள். இப்பொழுது எனக்கு பக்கத்திலே இமாம் அவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். முகமது முஹைதீன் ஹஜ்ரத் அவர்கள் ஒரு பெரும் தியாகத்திற்கு பின்னால் அவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஒரு சஹாபி திருமணம் முடித்து முதலிரவுக்காக வேண்டி தன்னுடைய மனைவியோடு அமர்ந்திருக்கக்கூடிய அந்த தருணத்திலே போருக்கான அறிவிப்பு அங்கே சப்தம் கேட்கின்றது. அந்த சப்தத்தை கேட்டு உடனடியாக கிளம்பி சென்று போரில் ஈடுபட்டு போருக்குள்ளால் வெகு உக்கிரமமாக போரிட்டு அந்த போரிலேயே அவர் சகிதாக்கப்பட்டு விட்டார் என்ற வரலாறை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஹஜ்ரத் அவர்களுக்கு நாளை திருமணம். இன்னைக்கு நமக்கெல்லாம் திருமணம் என்று சொன்னால் 2 நாளைக்கு மாப்பிள்ளையும் பெண்ணையும் வெளியே விட மாட்டாங்க. கண்டு தீவிரம், காத்து கருப்பு அடித்து விடும் என்றெல்லாம் ஏதேதோ சொல்லி மஞ்சா நலுங்கு என்று சில ரசங்களை வைத்து, சில பல விசேஷ விஷயங்களை வைத்து வீட்டிலேயே காலை 2 நாட்களுக்கு முன்னாலே கட்டி போட்டு விடுவார்கள். வெளியே போகக்கூடாது, எதிராக இருக்கணும். ஆனால் அந்த அதுக்கெல்லாம் வாய்ப்பளிக்காமல் நம்முடைய மணமகன் ஹஜ்ரத் அவர்கள் இன்றைக்கு புரிந்து வந்து உட்கார்ந்து உங்களுக்காக வேண்டி இந்த இளைய சமுதாயம் தலைவிட்டு நிற்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஹஜ்ரத் அவர்கள் முழு தியாகம் செய்து இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த சஹாபியினுடைய தியாகத்துக்கொப்ப இவர்களும் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு துவக்கத்தை ஆரம்பிக்கக்கூடிய அந்த தருணத்தில் உங்களுக்காக வேண்டி அவர்கள் தாமதம் செய்ய இருக்கிறார் என்று சொன்னால் அது மகத்தான தியாகம். இது ஹஜ்ரத் அவர்களை விட்டு விடாதீர்கள், வேறு ஊருக்கு சென்று விட நீங்கள் அனுமதித்து விடாதீர்கள். இந்த ஊருடைய வளர்ச்சிக்காக வேண்டி நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதை நான் இங்கே கூறப்பட்டு வந்தேன். நான் இந்த பகுதிக்கு வருகின்ற பொழுதே நம்முடைய தலைவர் அவர்கள் அப்துல் காதர் ஹாஜியார் அவர்கள் என்னிடத்தில் ஒரு விஷயம் சொன்னார்கள். ரஹ்மத் பத்திரிகை நாங்கள் நடத்தி வருகிறோம். ரஹ்மத் பத்திரிகையினுடைய ஆசிரியர் அவருடைய சகோதரர் என்பதை கேள்விப்பட்டவுடன் தங்களுடைய தகப்பனார் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் இதே மானங்காத்தான் ஊரிலே வந்து தீனுடைய சொற்பொழிவை ஆக்கியிருக்கின்றார்கள். மௌலானா ஹலீலுர் ரஹ்மான் ரியாஜி ஹஜ்ரத் அவர்களும் மௌலானா அபுல் ஹசன் ஷாதுலி ஹஜ்ரத் அவர்களும் இந்த 2 பெரியார்களும் இந்த ஊருக்கு வந்து தீனுடைய சொற்பொழிவுகளை ஆற்றிவிட்டு சென்றிருக்கிறார்கள்.
இருக்கிறார்கள் என்று 50 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்வை நம்முடைய தலைவர் அவர்கள் ஹாஜியார் அவர்கள் அப்துல் காதர் ஹாஜியார் அவர்கள் நினைவுபடுத்தி பசுமைப்படுத்திக் கொண்டார். அப்பொழுது எனக்கு 20 வயது 23 வயது இருக்கும். நான் அதை நன்றாக பார்த்திருக்கிறேன். உங்களுடைய தகப்பனாருடைய தோற்றம், உங்களுடைய தகப்பனார் பேச ஆரம்பித்தால் யாரும் எழுந்து செல்ல மாட்டார்கள். அந்த அளவிற்கு ஆர்வமாக அவர்கள் கேட்டுக் கொண்டிருப்பார்கள் என்பதாக அவருடைய எல்லா சிறப்புகளையும் எடுத்து சொன்னார். உண்மையிலேயே ஒரு மனிதனுடைய சேவை அங்கீகரிக்கப்படுகின்றது என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இத்தனை ஆண்டுகளுக்கு பின்னால் அவர்களை நினைவுபடுத்தி பேசுவதன் மூலமாக அந்த சேவைகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நாம புரிந்து கொள்ள முடிகின்றது. நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரை கேட்கும் பொழுது ஸலவாத் சொல்லணும். அதாவது நாம இப்ப வந்திருக்கிறோம், வேலை கட்டி வேலைகளை கட்டி வந்து உட்கார வேண்டும் என்று நாம் சொல்லவில்லை. நாம் அப்படி வந்து நேரத்தை கொடுத்துக் கொண்டு உட்கார்ந்து இருக்கிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் சொல்ல வேண்டும். ஒரு ஸலவாத் சொன்னா 10 அந்தஸ்து உயர்த்தது, 10 தீமைகள் அளிக்கப்படுகின்றன, 10 நன்மைகள் எழுதப்படுகின்றது என்றெல்லாம் ஹதீஸ்களிலே நிறைய பலாயிகள் சிறப்புகளை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த நன்மைகளையாவது நாம் இங்கே இருந்து நாம் அழைத்து சென்று நம்முடைய இல்லங்களுக்கு செல்ல வேண்டும். ஒவ்வொரு முறையும் இமாம்களும் சரி, உங்களுடைய குழந்தைகளும் சரி, அவர்கள் பேசும் பொழுதெல்லாம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருநாமங்களை சொல்லுகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கு தெரிந்த ஸலவாத்துகளை நீங்கள் சொல்லலாம். இப்படி சொல்லுவதன் மூலமாக உங்களுடைய நேரங்களும் மிச்சப்படுகின்றது, அவைகள் நன்மையாக எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன என்பதை நீங்கள் மனதில் வைக்க வேண்டும். இனிவரும் நேரமாவது பின்னால் வரக்கூடிய ஹஜ்மார்கள் பேசும்போது கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை கேட்டால் நாம் ஸலவாத்து சொல்ல வேண்டும். ஒரு தடவை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தங்களுடைய கிழிந்த ஆடையை தைத்துக் கொண்டிருந்தார்கள். தாய்மார்களே, உங்களுக்காக இந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். கிழிந்த ஆடையை தைத்துக் கொண்டிருந்தார்கள். தைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த ஆடை கீழே விழுந்து, அந்த ஆடையினுடைய ஊசி கீழே விழுந்து காணாமல் போய்விட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு 10க்கு 10 அளவிலான ஒரு அறை. இது போன்று செங்கற்கள் பதிக்கப்படவில்லை, மொசைக்கு தரைகள், மார்பிள், கிரைனைட், டைல்ஸ் போன்றவைகள் எல்லாம் பதிக்கப்படவில்லை. அது வெறும் மண்தரை. அந்த மண்தரையில் ஒரு சிறிய ஊசி விழுந்து விடுமையானால் அது எப்படி தேடி எடுப்பது? வெகு நேரமாக தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஊசி கிடைக்க பாடில்லை. அப்பொழுது அந்த நேரத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இல்லத்துக்குள்ளால் பிரசன்னமாகிறார்கள். பளிச்சென்று ஒரு வெளிச்சம் வியாபிக்கிறது. ஏன்? 100 நாளா 100 ஒளிகளுக்கெல்லாம் வேறான ஒளியான ஜோதிமயமான அந்த சம்சுன், அந்த மதுரன், அந்த நூறன், போக்கனூரி என்று போற்றப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அந்த குறுகிய சிறிய அந்த அறையில் வீட்டின் அறைக்குள்ளால் நுழைந்ததற்கு பின்னால் பௌர்ணமியாக இருக்கக்கூடிய பெருமணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரொளி அந்த வீட்டில் வியாபித்தது. பளிச்சென்று ஒரு வெளிச்சம் தோன்றியது. அந்த வெளிச்சத்திலேயே அந்த ஊசியை தேடி கண்டுபிடித்து எடுத்து விட்டார்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அப்பொழுது அருகில் வந்து அமர்ந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தகவலை சொல்கிறார்கள். யார சொல்லலாம், என்னுடைய கிழிந்த ஆடையை நான் தைத்துக் கொண்டு வந்தேன், ஊசி கீழே விழுந்து காணாமல் போய்விட்டது, வெகு நேரமாக தேடிக்கொண்டிருந்தேன், தாங்கள் உள்ளே வந்தீர்கள், பளிச்சென்று ஒரு வெளிச்சம் வியாபித்தது, ஊசியை நான் தேடி எடுத்துக் கொண்டேன் என்ற விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இதை கேட்டதும் தான் தாமதம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயலுல் லிமன் லா யனாலி யௌமல் கியாமத்தி யா ஆயிஷா, அந்த வெட்ட வெளிச்சமான அந்த கியாமத் நாளிலும் கூட, சூரியன் ஒரு ஜானுக்கு மேலால் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலும் கூட என்னை அடையாளம் கண்டு கொள்ள மாட்டானே, அத்தகைய துரதிர்ஷ்டசாலிக்கு வயல் என்ற நரகமோடு உண்டாகட்டும் என்று சாபமிட ஆரம்பிக்கின்றார். அவன் நாசம் அடைய என்பதாக பிரார்த்தித்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவரை சபிக்கின்றார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய விஷயம் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்கிறோம். அதிர்ச்சி அடைந்து விட்டார்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். என்ன, நாம் ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னோம், உடனடியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஏதோ நாம் தான் ஏதோ தவறு செய்து விட்டோமோ என்று நினைத்து வமல்லில் இராக்கி யௌமல் கியாமத் யா ரசூலல்லாஹ், வெட்ட வெளிச்சமான அந்த நாளிலும் கூட உங்களை அடையாளம் கண்டு கொள்ள மாட்டானே, அத்தகைய துரதிர்ஷ்டசாலி யார் யார சொல்லலாம் என்று கேட்டார்கள். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் பக்ரு, கஞ்சன் என்னை பார்க்க மாட்டான் என்றார். கஞ்சன் என்று சொன்னால் பல வகைகள் இருக்கிறது. கஞ்சன், மகா கஞ்சன்,
மாபெரும் கஞ்சன், மிகப்பெரிய கஞ்சன், காசு இல்லாதவன் என்பதற்கு கஞ்சன் என்று சொல்லுவார்கள். செலவு செய்யாத மனிதர்களுக்கு கஞ்சன் என்று சொல்லுவார்கள். அது போன்ற ஒரு கஞ்சனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்று அதோடு விட்டு இருக்கிறார். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹதீஸ்களிலேயே பெண்களிலேயே அதிகமான ஹதீஸ்களை அறிவித்தவர்கள் யார் தெரியுமா? பெண்கள் குல திலகம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான். ஹதீஸ்களை அதிகமாக கேதர் செய்ய வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி தங்களை தாங்கள் அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். மூன்று பெரும் கலிஃபாக்களினுடைய மிகப்பெரிய அரசியல் ஆலோசகராகவும் மார்க்க ஆலோசகராகவும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திகழ்ந்தார்கள் என்பது வரலாறாக இருந்து கொண்டிருக்கிறது. அத்தகைய அறிவு பங்கையான அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த காசு இல்லாதவரை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்க மாட்டார்கள் என்று சொல்லி வமல்லை வகையில் யார சொல்லலாம், அந்த கஞ்சன் யார் யார சொல்லலாம் என்று கேட்டார்கள். அப்பொழுதுதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா சமிஅ பிஇஸ்மிஹி பலம் யுஸல்லி அலைஹி, என்னுடைய திருநாமம் கேட்டும் எவர் ஸலவாத் சொல்லவில்லையோ அவர்தான் கஞ்சன். அந்த கஞ்சன் நாளை வெட்ட வெளிச்சமான அந்த நேரத்திலும் கூட என்னை அடையாளம் கண்டுகொள்ள மாட்டான் என்பதாக, அவருக்கு வயல் என்ற ஓடை நாசம் உண்டாகும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். எனவே நாம் இது போன்ற சமய சந்தர்ப்பங்களிலே, சந்தர்ப்ப நேரங்களிலே நாம் இது போன்ற அமல்களிலே ஈடுபட்டுக் கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை கேட்டால் உடனே ஸலவாத் சொல்ல வேண்டும். இப்படி குறிப்பிட்ட நேரத்தில், குறிப்பிட்ட காலங்களில், குறிப்பிட்ட வக்துகளில் செய்யக்கூடிய அமல்கள் என்று மார்க்கத்தில் நிறைய இருக்கிறது. இப்பொழுது ஹஜ்ஜுடைய காலம், எல்லா ஹாஜிகளும் ஹஜ்ஜிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரங்களில், அந்த ஹஜ்ஜுடைய அந்த நேரங்களில் 9வது அன்னைக்கு, அரஃபா அன்னைக்கு, அரஃபால தங்குறது தான் ஹஜ்ஜு. அப்ப அந்த குறிப்பிட்ட அந்த நேரம், அந்த நேரத்தை மிஸ் பண்ணிட்டாரு ஒருத்தர் இழந்துட்டாருன்னா அவருடைய ஹஜ்ஜு கூடாது. அதே போன்று இப்பொழுது மகரிப் தொழுகைக்கு பின்னால் தக்பீர் சொல்லப்பட்டது. இமாம் ஒவ்வொரு வக்துக்கு பிறகும் தக்பீர் சொல்லுகிறார். இது என்ன காரணம்? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கட்டளையிட்டு தந்த ஒரு வழிமுறையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த சுல்கஜ் பிறை 9லிருந்து 13 அஸ்ர் வரைக்கும், சுல்கஜ் பிறை 9 பதிலிலிருந்து அஸ்ர் வரைக்கும் இந்த குறிப்பிட்ட நேரத்தில், ஒவ்வொரு பரடான நேரத்தில் ஆண்கள் பெண்கள், பாலிகான ஆண்கள் பெண்கள், தொழுகை கடமையாக்கப்பட்டவர்கள் எல்லோருமே பருவ தொழுகைக்கு பின்னால் ஒரு முறையேனும் தக்பீர் சொல்ல வேண்டும். 23 வக்துகளுக்கு தக்பீர் சொல்லியே ஆக வேண்டும். அவர் கலாவாக்கி விட்டார், கலாவான தொழுகையை தொழுகிறார் என்றால் அந்த நேரத்தில் தொழுது விட்டு அவர் தக்பீர் சொல்ல வேண்டும். தனிப்பட்ட முறை 3 முறை தக்பீர் சொல்வது முஸ்தஹப், ஒரு முறையேனும் சொல்ல வேண்டும். இது குறிப்பிட்ட நேரத்தில், குறிப்பிட்ட காலத்தில், குறிப்பிட்ட அந்த அமல்களை செய்வது என்பது இஸ்லாத்தில் அநேக அமல்கள் இப்படி இருக்கின்றது. அத்தகைய அமல்களிலேயே இந்த ஸலவாத் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நாம் இது ஒன்று பெரிய நிறைய விஷயங்களை எல்லாம் சொல்லிக்கிட்டே போலாம். நான் நேரத்தின் அருமை கருதி நான் இப்போது என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இந்த மதரசா மேன்மேலும் சிறந்தோங்க வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்திருவானாக. இந்த மதரசாவினுடைய ஒரு சற்ற கால, இந்த மதரசாவினுடைய 6-7 வருடங்களுக்கு முன்னால் தீனை விழிப்புணர்வு கடந்த இந்த நகரத்திலே தீனுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்தி மகத்தான ஒரு சேவையை செய்திருக்கிறார்கள். அந்த சேவைக்கு அடித்தளமாக ஊக்கப்படுத்திக் கொண்டு இருப்பவர்கள் மதுரையை சார்ந்த தொழிலதிபர், சர்வேயர் காலனியை சார்ந்த கவுன்சிலர் சையது அன்வர் சாஹிப் அவர்கள், எம்சி அவர்கள் கவுன்சிலராக பணியாற்றி இருக்கிறார். அவர்கள் பெரிதும் இந்த மதரசாவுக்காக வேண்டி பொருளுதவி, பொருளாதார உதவி, இந்த மதரசா சிறந்தோங்கி நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர் செய்து வந்து கொண்டிருக்கிறார். மகத்தான இந்த பணியை நாம் அவருக்கு பாராட்டி அவருக்காகவும் நாம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். மதுரையில பார்த்தா இவ்வளவு சந்திக்கணும்னா அவருக்கு நேரம் கிடைக்காது. இதே நேரம் நினைத்தா நான் அந்த வேலை பார்க்கிறேன், இந்த வேலை பார்க்கிறேன்னு சொல்லி அரசியல் பணி, ஆன்மீக பணி, எல்லா பணிகளையும் இழுத்து போட்டு ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. சுறுசுறுப்பா இல்ல, இங்கதான் 10 நிமிஷம் மாத்திரமா அங்கிட்டு போய் நிற்பாங்க, அப்புறம் அன்னமில்ல போய் நிற்கிறாங்க. இப்படி ஆளை பிடிக்கவே முடியாது. ஆனா இன்றைக்கு இந்த மானங்காத்தான் பகுதியில நம்முடைய தொழிலதிபர் அன்வர் சையது அன்வர் அவர்களை பிடித்து வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் அது ஒரு அல்லாஹ்வுடைய பெரிய புதுரத்தில் தான் சொல்லணும். அவர்களுடைய அந்த
அதாவது நெருக்கமான நெருக்கமான அந்த பணிகளுக்கு மத்தியில மிகச் சிறப்பான அந்த மார்க்க பணியையும் தீனுடைய பணிக்காக செய்யக்கூடிய உதவியையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்து அவருடைய ஹயாத் வாக்கியத்தை உயரமாக்கி தந்து வருவானாக. இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் கேட்டு விடைபெறுகிறேன். வாஹு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.